மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல 2 அடி கொடுக்குறாங்க, மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்களை வச்சுக்காதீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விசிகா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு அரசியல்வாதி நாங்க அப்படின்னு சொல்லி 4 எம்எல்ஏக்கள் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துல அதாவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நடுவுல ஒரு அம்மா இருக்காங்க எம்எல்ஏ. அப்ப அவங்க முன்னாடி அதை கவனிக்காம ஒரு சபை நாகரிகம் இல்லாம அரட்டை அடிக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனா இவங்களுக்கு எல்லாம் அதாவது ஒரு சட்டமன்றத்துல மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு அதை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு கரூர் நிகழ்ச்சி எல்லாமே இருக்கு. இதை தாண்டி நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்கு. இதெல்லாம் பேசுவாங்கன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சாதானே பேசுவாங்கன்ற மாதிரி அரட்டை அடிச்சுட்டு வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதெல்லாம விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கூட முழு நேரம் முட்டு கொடுக்கறதுலேயே திமுகவுக்கு இருந்துட்டு நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் பேசுறாரு ஒரு நாள், இந்த மாதிரி சங் பரிவார எல்லாம் எதிர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லாம் ஜுஜிபி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி தெரிந்து கூட இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிஜேபி தான், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணார் பாருங்க, அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம்னு எப்படி சொல்லிடுவாருன்ற மாதிரி தான். தெரியாம சொல்லிட்டாரோ இல்ல தெரிஞ்சே அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறாரு என்னமா தெரியல. அந்த விஷயத்த வச்சு இந்த நிர்வாகி பிஜேபி காரங்களா நீங்க ஓட்டு கேட்க வந்துருவீங்களா, எப்படி தீபாவளி நிம்மதியா கொண்டாடிடுவீங்களா, அண்ணாமலை அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். மோடி வந்தானா காரை மறைப்போம். நிறைய விஷயங்கள் விசிகாவுக்கு இன்னைக்கு மைனஸா வந்துட்டு இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க, நான் எனக்கு கிடைக்கிறதே ஒரு 4 எம்எல்ஏ, அதையும் நீங்க கெடுத்துருவீங்கன்ற அளவுக்கு அந்த மிரட்டலுக்கு அப்புறம் நிறைய பாஜக தொண்டர்கள் நிறைய குரல் கொடுத்து அதுக்கு எதிராக பேசினதை பார்க்கும்போது இன்னைக்கு யாருமே எதிர்குரல் யாருமே கொடுக்கல. காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு அடங்கி இருக்காங்க. விசிகா இதுக்கு முன்னாடி அதாவது காங்கிரஸோட கைகோர்த்து இருக்காங்க, இவங்க எப்படி கூட்டணி வைக்கல அப்படின்னு கூமட்டைங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பேசின கூமட்டியே ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள். இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மக்களுக்கான அரசியல் இவங்க இல்லைன்னு நம்ம கவனிக்கலாம். முறைச்சா அடிப்போம் அப்படிங்கறதெல்லாம் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் ஒருத்தர் கேக்குறாரு, அடிப்பட்டதெல்லாம் சொல்லல, 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு நீங்க நல்லா அடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்களா, நான் அப்படியெல்லாம் சொல்லலையே அப்படின்னு பதறாரு. ஆனா உண்மையிலேயே அவரு நாங்க லேசா தட்டினோம், நல்லா அடிக்கல அப்படின்னு இவர் வாயால சொன்னாரு. பதட்டமா இருக்கிறாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்களோட கட்சியோட ஒழுக்கத்தை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க, நாங்க எப்படி என்ன ஏதுங்கிறத பத்தி. ஆனா இதை தாண்டி மக்களுக்கு பார்க்கும்போது இந்த தமிழக அரசு கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆந்திரா கூட போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏஐ அந்த கூகுள் நிறுவனம் டேட்டா சென்டரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அதுல அவங்க அதாவது ஓப்பனா சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி கொண்டு வந்தோன்னு அவங்கள ஒரு டிரான்ஸ்பரண்டா காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு 16,000 பேருக்கு வேலை அப்படின்னு. ஆனா 1,30,30,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோன்னு அதே டிஆர்பி ராஜா எக்ஸ் வலைத்தளத்துல கொடுக்குறாரு இன்னைக்கு. அதாவது நாங்களும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி 15,000 கோடி நாங்க முதலீடு செஞ்சிருக்கோம், 14,000 பேருக்கு வேலை, என்ஜினியர் முடிச்சவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுத்து இருக்காங்க. அப்ப இது இந்தியா லெவல்ல எல்லா இடத்துலயும் பேர் பொருளா இருக்கு. ஆனா இது பெரிய ஒரு தலைக்குனிவுன்னு தான் நம்ம கவனிக்கணும். அதாவது புதுசா எந்த ஒரு இதுவும் இவங்க தொடங்கல. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஏதோ ஒரு தமிழக மக்களை திசை திருப்பவா இல்ல எதுக்காக இதை செய்யறாங்கன்ற மாதிரி. இப்ப ஆந்திராவில ரியலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வராம அதை பல ஊடகங்கள் வேற மாதிரி, அதாவது மற்ற மாநிலங்கள் பேசும்போது தமிழகத்திற்கு தலைக்குனிவா இல்லையான்னு தான் நம்ம கேள்வி. அப்போ இந்த இடத்துல கரூர் விஷயம் ஆனாலும் கூட எல்லாத்த திசை மாத்துறதுக்காக ஏதோ இன்னைக்கு மதுரையில மேயர் அவர்கள் இதுக்கு முன்னாடி 200 கோடி வரி உயர்வுன்னு வச்சு அதை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மேயர் அவர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ற அளவுக்கு ஆயிருக்காங்க. அப்படி இல்லை, ஏதோ ஒண்ணு அவரோட வீட்டுக்காரர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்ததெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இப்ப அந்த மேயரை கைது நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்கன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது தான் ஏதோ ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. ஆனா முழுக்க இந்த நிர்வாக தோல்வி தமிழக அரசியலுக்கு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களிடையே பேசிட்டு வர்றாங்க. அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கரூர் விஷயத்துக்கு ஒரு குழு ஆய்வறிக்கை விடுறாங்க.
விஜய் தான் காரணம், தாமதமா வந்ததுனாலதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் கையில எடுக்கிறாங்க. இதுதான் உயர்நீதிமன்றம் எல்லாம் எடுத்து உச்ச நீதிமன்றம் கொண்டு வாங்கினதெல்லாம் நம்ம கவனிச்சோம். அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழக அரசியல்ல வந்து அண்ணாமலையை மிரட்டினா விடுவாங்களா? மாநில தலைவர் எல்லாம் எதுவுமே பெருசா குரல் கொடுக்கல. ஏன்னா விசிகா எல்லாம் ஒரு பொருட்டே படுத்தலைன்ற மாதிரி தான். ஏன்னா விசிகா நிர்வாகிகள் ஏதோ ஒரு தவறு செஞ்சாலும் கூட அதே திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு சிக்கிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் சங் பரிவார் எல்லாம் எப்படி என்ன ஏது. ஏன்னா இவங்க 4 எம்எல்ஏ இருக்குன்னு இந்த அளவுக்கு குதிக்கிறாங்க. ஆனா இங்க நிறைய 2 எம்பின்னு சொல்லி இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவருக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் கூட முழு நேரம் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல முழு நேரம் முட்டு கொடுக்கறதுக்குன்னே இன்னைக்கு இருக்காங்க. விசிகாவை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு, மக்களுக்காக அவங்க இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரே விஷயத்த சொல்லிட்டாரு, நான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாங்க, மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன் போலீஸ் அதிகாரியா இருக்கும்போது. நான் ஒரு நாகரிகமான அரசியலை எடுக்க முயற்சி பண்றேன். இந்த மாதிரி அநாகரிகமா பண்ணணும்னா நீங்க வேணும்னா வந்து பாருங்கன்ற மாதிரி, நீங்க ஒரு தட்டு தட்டா நான் 2 தட்டு தட்டுறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதிமுக தரப்புல பேட்ஜ் எல்லாம் வச்சு சட்டமன்றத்துல போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதிமுக தரப்புல கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பேட்ஜ் குத்தி உள்ள போறதை கவனிச்சோன்னா உண்மையிலேயே தலை குனிவுதான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்க ஏது செஞ்சிருக்கீங்க இல்ல பிஜேபி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டான்னா அவங்க பட்டியலிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழகத்துல தமிழக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டான்னா எதுவுமே செய்யலன்னு தான். அப்படி செஞ்சிருந்தா ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருப்பாங்களே, இன்னைக்கு வெள்ளை பேப்பர் தானே காட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஆனா இந்த திமுகவில் என்ன பயன் என்ன நஷ்டம்னு பார்த்தோம்னா பட்டியலிடலான்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா திமுகவில் கள்ளக்குறிச்சி மரணத்துல இருந்து கிட்னி திருட்டுல இருந்து இன்னைக்கு கரூர் விஷயம் வரைக்கும் ஆட்சியோட நிர்வாக தோல்வின்னு தான் இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஆந்திரா கூட மோதுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம்தான். தமிழக அரசுக்கு இது பெரிய தலைக்குனிவுன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில இருக்காங்க. விஜய் அவர்கள் நாளைக்கு போறாரு, பாக்குறாரு, நாளைக்கு லைவ் எடுத்து விடுவாங்க, அந்த மக்களிடையே போகும். இது இல்லாம சிபிஐ குறித்து நிறைய இன்னைக்கு வந்து எப்படியோ விஜய் அவர்கள முடக்கலான்னு பார்த்தாங்க, அது முடியலன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து நாளைக்கு என்ன பேசுவாரு எது பேசுவாருன்னு எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. கண்டிப்பா இவங்க நினைச்சிருக்காங்க விஜய் இனிமே வரமாட்டாரு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, விஜய் அவர்கள் இனி தனித்து வரமாட்டாருன்ற மாதிரி தான். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா அதிமுக கூட கூட்டணி வாய்ப்பு இருக்கு, என்டிஏ கொண்டு வருவாங்கன்ற மாதிரி. விஜயோட இலக்கு 2029 அந்த நேரத்துல வரலாம். ஆனா இப்போதைக்கு வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா பாஜகவே அப்படிதான், நான் எங்களோட இலக்கு எல்லாம் 2029 தான், இப்ப இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நேரத்துல வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு உள்ளார வந்தாலும் கூட நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு சந்தேகம். ஆனா இப்போதைக்கு மக்கள் நல கூட்டணியா இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்காக விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால விஜய் அவர்கள் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க.